பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க பாக்கியா குடுத்த பதில் ஏரியால அந்த கவுன்சிலருக்கு அந்த கவுன்சிலர் பதவி போனது யாருக்கெல்லாம் சரின்னு தோணுதோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க பாக்கியாவும் சில்வி வந்துட்டு அந்த கவுன்சிலர் பண்ற வேலைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்ன்ட்டு தெய்வ சிகாமணி அப்படிங்கிற அமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி நின்னுருக்காங்க. அப்பதான் அந்த கவுன்சிலரும் இங்க பாக்கியாவுக்கு உதவி பண்ற சொன்ன அந்த கட்சியாளும் வந்துட்டு அங்க அமைச்சர் வீட்டுக்குள்ள இங்க அமைச்சருக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு உள்ள இருந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க பாக்கியாவும் செல்வியும் அந்த அமைச்சர் வீட்டுக்கு வெளிய நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க செல்வி வந்துட்டு இங்க பாக்கியா கிட்ட, "என்னக்கா அமைச்சர எப்படியாவது பார்க்க வச்சுருன்னு" சொல்லிட்டு போனவரு உள்ள அந்த கட்சி ஆளு, உள்ள போனவரு இன்னும் வெளியே வரல. ஒருவேள அந்த கவுன்சிலரும், அந்த கட்சி ஆளும் கூட்டு சேர்ந்துட்டாங்களாக்கா? அப்படிங்கிற மாரிலாம் இங்க செல்வி வந்துட்டு இங்க பாக்கியா கிட்ட கேட்கும்போது, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "ஏன் செல்வி இப்படிலாம் பேசுற? அப்படிலாம் இருக்காது. அவர பார்த்தா நல்லவர் மாரி தெரியுது. கண்டிப்பா அந்த கட்சியில இருந்து ஒருத்தர் வந்துட்டு நம்மள கூட்டிட்டு போவாரு அமைச்சர் பார்க்கறதுக்காக." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க செல்வி வந்துட்டு, இங்க கவுன்சிலர பத்தி இங்க பாக்கியாட்ட சொல்றாங்க. "பாத்தியாக்கா அந்த கவுன்சிலரு அமைச்சர வீடுன்னு பார்க்காம, அமைச்சர் வீட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு, உன்கிட்ட எந்த அளவுக்கு கத்தி பேசிட்டு, அதுவும் உன்கிட்டயே வந்துட்டு சவால் விட்டு போறான் பாத்தியாக்கா அந்த கவுன்சிலரு. அந்த கவுன்சிலரும் வந்துட்டு இந்த மாரி அமைச்சரோட ஆதரவு இருக்கிறதால தான்க்கா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். சரி தம்பி வெளிய வராரோ இல்லையோ, ஆனா அந்த கவுன்சிலருக்கு அமைச்சர்கிட்ட சொல்லி இன்னைக்கே ஒரு முடிவு கட்டாக்கா அப்படிங்கிற மாரிலாம் இங்க செல்வி வந்துட்டு இங்க பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "இங்க பாரு செல்வி, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னா, நம்ம அமைச்சர்கிட்ட உதவி தான் கேட்க வந்திருக்கோம். அவர்ட்ட உதவி மட்டும் கேட்போம். நம்ம கிட்ட இருக்க நியாயத்த மட்டும் அவர்கிட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவரே வந்துட்டு என்ன பண்ணணுமோ அது அவருக்கு தெரியும். இல்ல அப்படின்னா, அந்த அமைச்சரும் வந்துட்டு கவுன்சிலருக்கு ஆதரவா பேசினாரு அப்படின்னா, நம்மளால எதுவும் பண்ண முடியாது செல்வி. அதுக்கப்புறம் செலின் அவ்வளோதான் அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ஒரு சைடு அழ ஆரம்பிச்சுறாங்க. இங்க பாக்கியா அழுதுகிட்டே வந்துட்டு இங்க செல்விகிட்ட பேச, உடனே இங்க செல்வி வந்துட்டு, "ஏன்க்கா இப்ப அழார? அதெல்லாம் அழாதக்கா. எல்லாம் வந்துட்டு நல்லபடியா நடக்கும். அதான் அந்த கட்சி ஆளு வந்துட்டு நம்மள கூட்டிட்டு அங்க அமைச்சர பார்க்க தான் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கார்ல. இருக்கா அவர் கூப்பிடுவாரு. நம்ம உள்ள போயிட்டு பார்ப்போம். நம்ம போயிட்டு நம்ம பக்கம் இருக்க நியாயத்த பேசுவோம். கண்டிப்பா, கண்டிப்பா நம்ம நெனச்ச மாரி எல்லாமே நடக்குங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க செல்வி வந்துட்டு பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க அமைச்சர் வீட்டுக்குள்ள அந்த கட்சி ஆளும் வந்துட்டு இங்க அமைச்சர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. "தலைவரே இந்த மாரி எனக்கு தெரிஞ்ச 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க உங்ககிட்ட பேசணுமா? நீங்க சம்மதிச்சீங்க அப்படின்னா அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிடுறேன். அவங்க கிட்ட ஒரு 10 நிமிஷமாச்சும் பேசுங்க." அப்படிங்கிற மாரி அங்க கட்சி ஆளு வந்துட்டு இங்க பாக்கியாக்கு ஆதரவா அங்க அமைச்சர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க அமைச்சர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போதே அங்க பக்கத்துல வந்துட்டு இங்க கவுன்சிலர் நின்னுட்டு இருக்கான். அந்த கவுன்சிலர் வந்துட்டு இங்க கட்சி ஆளு வந்துட்டு இங்க அமைச்சர்கிட்ட பேசி பாக்கியலட்சுமிய வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இங்க பேச வைக்கணுமே அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போது, இங்க கவுன்சிலரும் வந்து அத பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல தான் அந்த கட்சியில இருந்த ஒருத்தரும் வந்துட்டு இங்க அமைச்சர்ட்ட கேட்கும்போது, இங்க அமைச்சரும் வந்துட்டு, "சரிங்க சீக்கிரமா வந்துட்டு அவங்கள கூப்பிடுங்க. நான் என்னன்னு கேட்டு கிளம்புறேன். எனக்கு நெறைய வேலை இருக்கு. சீக்கிரம் கூப்பிடுங்க." அப்படிங்கிற மாரி தேவசிகாமணி அப்படிங்கிற அமைச்சரும் வந்துட்டு சொல்லிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க அமைச்சர கூப்பிடவும், அந்த கட்சியில இருந்து பாக்கியாக்கு உதவி பண்ண சொன்ன அவரும் வந்துட்டு வெளிய வேகமா போயிட்டு இங்க பாக்கியாவும் செல்வி வந்து கூப்பிடுறாரு. "வாங்கம்மா அமைச்சர் உள்ள கூப்பிடுறாரு. வாங்க சீக்கிரம் வாங்க." அப்படிங்கிற மாரி கூப்பிடும்போது, உடனே இங்க பாக்கியா ஒரு சைடு மனசு சந்தோஷமாயிடுது. "வா செல்வி சீக்கிரம் போலாம் வா. அமைச்சரே வந்து கூப்பிடுறாராம்." அப்படின்ட்டு. அப்பதான் இங்க அமைச்சர பார்க்கறதுக்காக இங்க செல்வியும், பாக்கியாவும் வந்துட்டு வேகமா வீட்டுக்குள்ள போறாங்க. கூடவே அந்த கட்சியில பாக்கியாக்கு உதவி பண்ற சொன்ன அந்த கட்சியில இருந்த ஒருத்தர் வந்துட்டு இங்க பாக்கியா கூடவே போய் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க பாக்கியா அமைச்சர பார்த்துட்ட பிறகு, "வணக்கம் சார். என் பேர் பாக்கியலட்சுமி. நான் பக்கத்து தெருவுல தான் மெஸ் நடத்திட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி பாக்கியா வந்துட்டு அமைச்சர பார்த்து சொல்லவும், உடனே அங்க பக்கத்துல இருந்த கவுன்சிலர் வந்துட்டு, "அப்படியா விஷயம்? அமைச்சர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு முடிவு வரணுன்ட்டு நீங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு அமைச்சர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கவுன்சிலர் ஓரமா நின்டு மனசுலயே பேசிட்டு இங்க பாக்கியாவ பார்த்த மாரி நின்னுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு அந்த அமைச்சர் தெய்வ சிகாமணி பார்த்த மாரி பேசிட்டு இருக்க. அப்பதான் இங்க பாக்கியாவ பார்த்துட்டு அங்க அமைச்சர் கேட்கிறாரு, "சொல்லுங்கம்மா என்ன விஷயம்? என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா?" அப்படிங்கிற மாரி இங்க அமைச்சரும் வந்துட்டு கேட்கும்போது, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "ஆமா சார். ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் உங்ககிட்ட பேசணும். நீங்க மட்டும் இது உதவி பண்ணாம எங்களுக்கு போயிடக்கூடாது சார். இது வந்துட்டு எங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு நான் சொல்ற விஷயத்துல. அதனால நான் சொல்லப் போற விஷயத்த கேட்டு நீங்க தான் சார் உதவி பண்ணணும்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா அந்த கவுன்சிலர பார்த்த மாரி இங்க அமைச்சர்கிட்ட சொல்லிர்றாங்க. அப்பதான் இங்க அமைச்சர் தெய்வசிகாமணியும் வந்துட்டு இங்க பாக்கியா பார்த்த மாரி, "சொல்லுங்கம்மா என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி கேட்கிறாரு. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "சார் அது வந்துட்டு உங்க கட்சியில இருக்க இதோ நிக்கிறாரு இந்த கவுன்சிலரு. நான் நடத்துற ரெஸ்டாரண்ட்ல தினமும் நைட்ல வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாரு. அது மட்டும் இல்லாம என்ன பத்தி தப்பு தப்பாலாம் வந்துட்டு பேசினாரு. இதெல்லாம் கேட்டுட்டு என் பையன் அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது, என் பையன் செரின்னு போயிட்டு என்ன பத்தி தப்பா பேசுனதால இவர அடிச்சுட்டான். என் பையன் செரின்னு அடிச்சுட்டானேன்ட்டு அசிங்கத்திலயும், கோவத்திலயும் இவரு அவரோட கவுன்சிலர் பலத்த பயன்படுத்தி செரின்னு ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டாரு. ஆனா இதுல உண்மை என்னன்னா, எந்த தப்பும் வந்துட்டு எங்க பக்கம் இல்ல சார். இவரு தான் சார் வேணும்ட்டே எங்க ரெஸ்டாரண்ட்ட வந்து பிரச்சனை பண்ணி, இப்ப இவரே தப்பு பண்ணியிருந்தாலும் நானே போயிட்டு இவரு வீட்ல மன்னிப்பு கேட்டேன் சார். ஆனா அந்த மன்னிப்பு கூட ஏத்துக்காம, உங்களால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிக்கோங்க. உங்க பையன் வந்துட்டு கடைசி வரைக்கும் ஜெயில்ல இருந்து வெளிய வரமாட்டான்." அப்படிங்கிற மாரி எங்கள மிரட்டுறாரு சார். இவரு வந்துட்டு கவுன்சிலர் சார். நாங்க வந்து சாதாரணமா ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு வரோம். இவரோட பலத்தெல்லாம் எங்ககிட்ட காமிச்சுட்டு இருக்காரு சார். இப்ப என் பையனே வந்துட்டு ஜெயில்ல வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இவரு கவுன்சிலரா இருக்க அந்த வார்டுல அங்க இருக்க எல்லாருக்கும் வந்து இவரு பிரச்சனை குடுத்துட்டு இருக்காரு சார். அதனால இந்த பிரச்சனையில நீங்க தான் சார் எங்களுக்கு உதவி பண்ணணும்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா ரொம்பவே கஷ்டப்பட்டு இங்க அமைச்சர பார்த்த மாரி ஏதா விஷயம் சொல்றாங்க. அப்பதான் இங்க அமைச்சரே வந்துட்டு இங்க கவுன்சிலர பார்த்துட்டு,
என்னய்யா? என்ன இதெல்லாம்? என்ன பண்ணிட்டு இருக்க நீ அந்த வார்டுல? உன்ன கவுன்சிலரா வந்து நிக்க வச்சா, என்ன எல்லாருக்கும் பிரச்சனை குடுத்துட்டு இருக்கா, கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு மாரி சொல்லும்போது, அப்பதான் அங்க பக்கத்துல பாக்கியக்கு ஆதரவா அந்த அந்த கட்சியில இருந்த ஒருத்தர் வந்துட்டு இங்க அமைச்சர பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. தலைவரே இதோ நிக்கிறானே இந்த கவுன்சிலரு, இந்த அம்மாக்கு மட்டும் பிரச்சனை குடுக்கல. நம்ம கட்சிக்குள்ளேயே வந்துட்டு நெறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இவன் பண்ற பிரச்சனைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே நம்ம கட்சி ஆளுங்கலாம் வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. அதனால வீடு ஏறி போயிட்டு இந்த கவுன்சிலர என்னன்னு கேட்க போனா, இந்த கவுன்சிலர் என்னையும் அசிங்கப்படுத்தி அனுப்புறாரு தலைவரே. அப்பதான் இந்த கவுன்சிலர் வீட்டுக்கு நான் போகும்போது, இந்த அம்மாவும் வந்துட்டு 2 பேருமே அந்த கவுன்சிலர் கிட்ட அவ்ளோ கெஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு கவுன்சிலரா யாருக்கும் மரியாதை குடுக்காம, எல்லாருக்கும் பிரச்சனை குடுக்குற மாரியே வந்துட்டு இந்த கவுன்சிலரு, அந்த கவுன்சிலர் பதவி வச்சுட்டு இருக்காரு. இதுக்கு நீங்க தான் தலைவர் ஒரு முடிவு சொல்லணும். நானே வந்துட்டு இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். இருந்தாலும் இந்த அம்மா வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க. அதனால இந்த அம்மா பாக்கியலட்சுமி இவங்களோட பிரச்சனையும் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும்னு தான் இவங்களையும் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டேன். அது மட்டும் இல்லாம நீங்க வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியில இந்த கவுன்சிலரு, இந்த பாக்கியா அந்த அம்மாவ பார்த்துட்டு, "உன்னால எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ணிக்க முடியுமோ?" அப்படிங்கிற மாரி ரொம்பவே வந்துட்டு அலட்சியமா பேசியிருந்தாரு. இப்படி இருக்க ஒருத்தர அந்த கட்சியில வச்சுட்டு, அந்த கவுன்சிலர் பதவியில வச்சுட்டுருந்தோம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்துட்டு பிரச்சனை தான் தலைவரே. அதனால நீங்களே வந்துட்டு இது முடிவு சொல்லுங்க. அப்படிங்கிற மாரி இங்க பாக்கிக்கு ஆதரவாவும், ஏற்கனவே கவுன்சிலர் மேல இருந்த கோவத்தெல்லாம் வந்துட்டு, இங்க கட்சியில இருந்த ஒருத்தரும் வந்துட்டு, அமைச்சர் தெய்வசிகாமணி பார்த்த மாரி எல்லா விஷயம் சொல்லிறாரு. அப்பதான் இங்க அமைச்சரும் எழுந்து நின்று கோவப்பட்டு, இங்க கவுன்சிலர பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. "என்னய்யா? என்ன இதெல்லாம்? கட்சிக்குள்ளயே வந்துட்டு இவ்ளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ இருக்கிற வார்டுலயும் வந்துட்டு இவ்ளோ பிரச்சனை எல்லாரும் குடுத்துட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கு தெரியாம இருந்தது. ஒரு கவுன்சிலரா உன்னால பொறுப்பா இருக்க முடியாம, ரோட்ல இந்த அம்மா வச்சிருக்க ரெஸ்டாரண்ட் வரைக்கும் வந்து பிரச்சனைய இழுத்து வச்சிருக்க. நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா, உன்ன எப்படி நான் கட்சிக்குள்ள வச்சுக்கிறது? நான் இந்த தொகுதியோட அமைச்சரு. என் பேர் என்ன ஆவறது?" அப்படிங்கிற மாரி இங்க அமைச்சர் தெய்வசிகாமணியும், இங்க பாக்கியா சொன்னதும், அது மட்டும் இல்லாம அந்த கட்சியாளர் சொன்னதையும் வச்சுட்டு, அந்த கவுன்சிலர பார்த்துட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க கவுன்சிலரும் வந்துட்டு அமைச்சர பார்த்துட்டு, "தலைவரே இதெல்லாம் நம்பாதீங்க தலைவரே. இவன் சொல்றதெல்லாம் உண்மையே கிடையாது. அதோ இருக்கானே அவன் தான் என் மேல இருக்க கோவத்துல இவங்க 2 பேரையும் வந்துட்டு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்ன பத்தி இப்படிலாம் பேச வைக்கிறான். அதோ பாக்கியா நிக்கிறாங்களே இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது தலைவரே. இவங்க ரெஸ்டாரண்ட் கூட எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. தேவையில்லாம என்ன பிரச்சனை ஏத்தி விடணுன்ட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எதுவும் நம்பாதீங்க தலைவரே. அப்படிலாம் நான் எதுவும் யார்கிட்டயும் பிரச்சனை பண்ணல தலைவரே." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கவுன்சிலரும் வந்துட்டு, இங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல பிரச்சனையே பண்ணல அப்படிங்கிற மாரி இங்க அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு இருக்க. உடனே இத கேட்ட உடனே இங்க பாக்கியாக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. ஒரு பக்கம் செல்வி வந்துட்டு, "என்னக்கா இந்த கவுன்சிலர் இப்படி பண்றாரு? இடத்துக்கு ஏத்த மாரி மாத்தி மாத்தி பேசுறாரு அக்கா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க செல்வி வந்துட்டு பாக்கியாட்ட சொல்லும்போது, இங்க பாக்கியா வந்துட்டு தெய்வசிகாமணி அமைச்சர பார்த்துட்டு, "சார் இந்த கவுன்சிலர் சொல்றத நம்பாதீங்க சார். இவர் தான் வந்துட்டு என் ரெஸ்டாரண்ட்ல பிரச்சனை பண்ணியும், என் பையன் செழினையும் வந்துட்டு ஜெயில் வரைக்கும் அனுப்பிச்சிருக்காரு. இவர் சொல்றத நம்பாதீங்க சார். இவரு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா வந்துட்டு இங்க அமைச்சர பார்த்து சொல்ல, இங்க அமைச்சர் வந்துட்டு யார் சொல்றத நம்புறதுன்னு தெரியாம ஒரு மாரி குழப்பத்தோட நிக்கிறாரு. அப்பதான் அங்க இருந்த கட்சி ஆளும் வந்துட்டு பாக்கியாவ பார்த்துட்டு, "ஏம்மா அந்த கவுன்சிலர் தான் வந்துட்டு உங்க ரெஸ்டாரண்ட்ல பிரச்சனை பண்ணா சொல்றீங்களே, அது ஏதாவது ஆதாரம் இருந்தா கூட அத தலைவர்கிட்ட சொல்லுங்க. இல்ல காமிங்க. அதுக்கப்புறம் கூட தலைவரு என்ன முடிவு எடுக்கணுமோ அத எடுப்பாரு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கட்சியிலேயே பாக்கியாவுக்கு உதவி பண்ற சொன்ன அவரு வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்து சொல்றாரு. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு யோசிக்கிறாங்க. ஆதாரம் ஆதாரம் இருக்கு சார். அது வந்துட்டு என்னோட மொபைல்லயே வச்சிருக்கேன். என்னோட ரெஸ்டாரண்ட்ல கேமரா கூட இருக்கு சார். அந்த கேமரால இவர் நைட்ல வந்துட்டு பிரச்சனை பண்ணது. அது மட்டும் இல்லாம இவர் என்ன பத்தி பேசும்போது, என் பையன் கோவப்பட்டு எதுக்கு இவர அடிச்சான் அப்படிங்கிறது ரெக்கார்டு கூட இதுல இருக்கு சார். எல்லாமே வீடியோவோட இருக்கு. இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு தான் சார் ஏற்கனவே என்னோட ரெஸ்டாரண்ட்ல அந்த கேமரால அந்த வீடியோ வந்துட்டு என்னோட மொபைல் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா ரெஸ்டாரண்ட்ல இருந்த அந்த கேமராவோட வீடியோவ எடுத்து அமைச்சர்கிட்ட காமிக்கிறாங்க. அப்பதான் இங்க அமைச்சர் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் கவுன்சிலருக்கு ரொம்பவே பயமாயிடுது. ஒரு மாரி பதட்டமாயிறாரு. அப்பதான் இங்க கவுன்சிலரும் அங்க பக்கத்துல இருந்த ஆளுகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. "என்னடா இது இந்த அம்மா பாக்கியா வீடியோலாம் எடுத்துட்டு வந்திருக்கு. அங்க ரெஸ்டாரண்ட்ல இருந்துட்டு. இப்ப அமைச்சர் மட்டும் இத பார்த்தாரு அப்படின்னா, என்னோட பதவிக்கே பெரிய பிரச்சனை வருமேடா." அப்படிங்கிற மாரி பயத்தோடயே வந்துட்டு இங்க கவுன்சிலர் அங்க பக்கத்துல ஆளுகிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்பதான் இங்க அமைச்சர் வந்துட்டு அந்த வீடியோ பார்க்குறாரு. வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவுல இங்க கவுன்சிலர் பேசினது, அது மட்டும் இல்லாம அங்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ல இங்க பாக்கியா கிட்ட பிரச்சனை பண்ணது எல்லாமே வந்துட்டு இங்க வீடியோ ரெக்கார்டோட வந்துட்டு இங்க பாக்கியா குடுத்ததால இங்க அமைச்சர் வந்து எல்லாத்தையும் பார்த்துறாரு. இத பார்த்தோனே இங்க அமைச்சரு இங்க கோவப்பட்டு இங்க முறைச்சுட்டே வந்துட்டு இங்க கவுன்சிலர் பார்த்த மாரி வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமும் இங்க அமைச்சர் வந்துட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு இங்க பாக்கியா கிட்ட ஃபோன குடுத்துட்டு கவுன்சிலர கிட்ட கூப்பிடுறாரு. கவுன்சிலர கிட்ட கூப்பிட்டு இங்க கவுன்சிலர் கன்னத்திலே வந்துட்டு ஒரு அறை அறையிறாரு இங்க அமைச்சரு. இங்க கவுன்சிலர் கன்னத்திலே இங்க அமைச்சர் வந்துட்டு ஒரு அறை விடவும், இங்க கவுன்சிலர் வந்துட்டு எல்லா உண்மையும் தலைவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாரி அடி வாங்கிட்டு தான் இங்க கவுன்சிலர் பயத்தோட நிக்க, இங்க அமைச்சர் வந்துட்டு கவுன்சிலர பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. "என்னய்யா அது உன்ன அந்த வார்டுல இருக்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ன்ட்டு கவுன்சிலர் ஆக்கி விட்டா, நீ என்னடான்னா எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணி சுத்திட்டு இருக்க. என்னதயா நீ நினைச்சிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க அமைச்சர் வந்துட்டு கோவப்பட்டு இங்க கவுன்சிலர பார்த்து பேசிட்டு இருக்க. அப்பதான் இங்க கவுன்சிலர் வந்துட்டு, "அது வந்துட்டு தலைவரே மன்னிச்சிடுங்க தலைவரே. தெரியாம இதெல்லாம் நடந்து போச்சு தலைவரே. மன்னிச்சிடுங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தெய்வசிகாமணி அமைச்சர பார்த்துட்டு இங்க கவுன்சிலர் வந்து பேசிட்டு இருக்கான். அப்பதான் இங்க அமைச்சரும் வந்துட்டு, "இங்க பாருய்யா உன் மேல இருக்க குற்றச்சாட்டு ஒண்ணா இருந்தா பரவால்ல. எல்லாருமே வந்துட்டு நீ பிரச்சனை பண்றன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இதுக்கு மேல வந்துட்டு இந்த கவுன்சிலர் பதவிக்கு நீ வந்து சரிப்பட்டு வரமாட்ட. அந்த வார்டோட கவுன்சிலரா மாத்தப் போறேன். இதுக்கு மேல இந்த பதவி உனக்கு கிடையாது. இதுக்கு மேலயும் இந்த கவுன்சிலர் பதவி வாங்கிட்டு குடுத்த அப்படின்னா, இதுக்கு மேல எனக்கு தான் அது வந்து பெரிய ஆபத்தா முடியும். அதனால இதுக்கு மேல நீ அந்த வார்டோட கவுன்சிலர் நீ கிடையாது. நான் வேற ஆள போட்டுக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க அமைச்சர் வந்துட்டு இங்க கவுன்சிலர பார்த்து சொல்லவும், இங்க
இங்க கவுன்சிலரும் வந்துட்டு என்ன பண்றது தெரியாம கவுன்சிலர் பதவி நம்மள விட்டு போகுதே அப்படிங்கிற மாரி இங்க தெய்வசிகாமணி அமைச்சர பார்த்துட்டு இங்க கவுன்சிலரும் கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனா இங்க அமைச்சரும் வந்துட்டு அந்த கவுன்சிலருக்கு பதவி போனது போனதுதான் அப்படிங்கிற மாரி சொல்லிறாரு. இத கேட்ட உடனே இங்க கவுன்சிலருக்கு அடுத்து என்ன பண்றது தெரியாம ஒரு மாரி நிக்கவும், அப்பதான் இங்க கவுன்சிலரு இங்க பாக்கியாவ பார்த்துட்டு, "இங்க பாருங்கம்மா நான் பண்ணது தப்பு தான். நான் வந்து பிரச்சனை பண்ணியிருக்க கூடாது. ஆனா அதுக்கோசரம் என்னோட கவுன்சிலர் பதவியே வந்துட்டு இப்ப போக போதும்மா. நீங்க எதுவும் சொல்லுங்கம்மா. இதுக்கு மேல உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம்மா. நீங்க ஏதாச்சும் சொல்லுங்கம்மா. இப்ப என் பதவியே போக போதும்மா. இதுக்கு மேல நான் என்னம்மா பண்ண போறேன்?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கவுன்சிலர் அடுத்து இங்க பாக்கியா பார்த்து கெஞ்சிட்டு இருக்காரு. அப்பதான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கட்சியில இருந்த ஒருத்தர் வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. "உனக்கு இது வேணும்டா. நீ இல்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருந்தல்ல. இப்போ உனக்கு தேவை. அந்த பதவி இப்போ உன்ன விட்டு போயிடுச்சா? இதுக்கு மேல உன்னால யாரையும் அதிகாரம் பண்ண முடியாது." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கட்சியில இருந்த ஒருத்தரும் வந்துட்டு பார்த்து கவுன்சிலர பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாக்கியா வந்து எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க பாக்கியா கிட்ட அங்க தெய்வசிகாமணி அமைச்சர் சொல்றாரு. "இங்க பாருங்கம்மா, இந்த கவுன்சிலரால உங்களுக்கு இதுக்கு மேல உங்க ரெஸ்டாரண்ட்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க தாராளமா போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம உங்க பையன் மேல எந்த தப்பும் இல்லன்ட்டு உங்க பையனும் வந்து நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவான். நீங்க போயிட்டு வாங்கம்மா." அப்படிங்கிற மாதிரி தெய்வசிகாமணி அமைச்சரும் வந்துட்டு இங்க பாக்கியா பார்த்து சொல்லிறாரு. இத கேட்ட உடனே இங்க பாக்கியாக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. உடனே இங்க பாக்கியா வந்து, "ரொம்ப நன்றி சார். இவ்ளோ பெரிய உதவிய நீங்களே வந்துட்டு இந்த கவுன்சிலர எதிர்த்து எனக்கு பண்ணுவீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல சார். நீங்க பண்ண இந்த உதவி எப்பயும் நான் மறக்கவே மாட்டேன் சார். என் பையன் மட்டும் நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டா அதுவே எனக்கு போதும் சார்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா தெய்வசிகாமணி அமைச்சர்ட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிறாங்க. இந்த பக்கம் கவுன்சிலருக்கும் வந்துட்டு என்ன பண்ணது தெரியாம ஒரு மாரி தவிச்சிட்டு இருக்காரு. பதவி போயிடுச்சு அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் தான் இங்க பாக்கியாவும் செல்வியும் வந்துட்டு அங்க தெய்வசிகாமணி அமைச்சர் வீட்ல இருந்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க.